ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அவகோடா டோஸ்ட் பார்ப்போம். கொஞ்சம் உடம்பு முடியாதனால நான் வீடியோஸ் போடலை. இன்னமும் த்ரோட் சரியாகலை எனக்கு. நல்ல பழுத்த பழமாக அவகோடா எடுத்திருக்கேன். இப்போ இதில் உள்ள ஃப்ளஷை மட்டும் நம்ம எடுத்துப்போம். எடுத்துட்டு நல்லா ஸ்பூன் வச்சு மசிச்சிங்கன்னா நல்லா மசிச்சிடும். இதை பாருங்களேன், சூப்பராக மசிச்சிட்டேன் பாருங்களேன். இப்போ ஒரு பச்சை மிளகா நைஸாக கட் பண்ணியிருக்கேன். சின்ன தக்காளி ஒன்று, அதையும் பொடியாக கட் பண்ணிவிட்டு, பெரிய வெங்காயம் ஒன்று, கொத்தமல்லி தழை இதெல்லாம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ஹாஃப் லெமன் போதும். ஹாஃப் லெமன் நம்ம புளிஞ்சு எடுத்துப்போம். இப்போ நம்ம தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டோஸ்ட்டை ரெடி பண்ணிப்போம். ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிக்கலாம். கிரில் பேனில் நான் நெய் தடவிருக்கேன். நீங்கள் பட்டர் தடவிக்கலாம். இப்போ ப்ரெட்டு ஸ்லைசஸை வச்சுட்டு ஒரு சைடு நல்லா டோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா திருப்பிட்டு இப்போ அந்த பக்கம் நம்ம என்ன பண்ணுறோன்னா அவகோடா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்களேன். அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பின்னாடி பக்கமும் லைட்டாக கொஞ்சம் நெய் பேக் சைடும் பண்ணுறதுக்காக நெய் கொஞ்சம் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிப்போம். எல்லாத்துலேயும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பேக் சைடு நல்லா கிறிஸ்பியாக நல்லா ஸ்விம்மில் தான் வச்சுருக்கேன். நான் ஃபுல் ஸ்பீடில் நான் வைக்கல, ஸ்விம்மில் வச்சு தான் நான் டோஸ்ட் பண்ணுறேன். ரெடி பண்ணுங்களேன். இந்த மாதிரி அவகோடா டோஸ்ட் சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்குங்க.